ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம டாட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். 2 சிசர் கட் நேர் வந்து இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுட்டு ஒரு 3 இன்ச்சு ஹைட்டில் வந்து நான் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன். மெயின் டாட்டு கரெக்டாக அந்த சிசர் கட் நேர் வந்து ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டாட்டோட அகலம் வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு கொடுத்துருந்தேன். அதில் வந்து நான் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மெயின் டாட் வந்து ஸ்டிச் பண்ணதில் வந்து கொஞ்சம் முனைப்பகுதி இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி விடலாம். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ கொக்கி சைடு வர டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வித்தில் வந்து நான் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடு வர டாட்டும் ஒரு 3.5 இன்ச்சு ஹைட்டில் 1/4 இன்ச்சு வித்தில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். டாட் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது வந்து டக்குன்னு முடிச்சிடாமல் ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் எடுங்க. இப்போ ஒரு சைடு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் டாட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். டாட் வர்ற இடத்துல வந்து நம்ம சிசர் கட்டு கொடுத்துருந்தோம். அந்த சிசர் கட் நேர் வந்து 2 பீஸையும் வந்து ஈவனாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து மெயின் டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெயின் டாட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கொக்கி சைடு வர்ற டாட் வந்து ஒரு 2.25 இன்ச்சு நீளம் இருக்க மாதிரி 1/4 இன்ச்சு வித்தில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது டோட்டலாக ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆம்ஹோல் டாட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீஸையும் வந்து நான் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு. ஏதாவது ஒரு பீஸில் வந்து அப் அண்ட் டவுன் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து சரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பீஸில் வந்து நம்ம கூட குறைச்சி வந்து டாட் வந்து பிடிச்சிருப்போம். அதனால் அப் அண்ட் டவுன் வரும். அந்த மாதிரி இருக்கா என்னன்னு நீங்கள் இந்த இடத்துல வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பட்டிக்கு வந்து 2 பீஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 பீஸையும் ஈவனாக வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்டியை வந்து திருப்பி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஒரு சைடு பீஸ் வந்து உள் சைடு போனதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை வந்து அதோட எட்ஜ்லேயோ நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் பட்டியை சுற்றி வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் 2 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே ஒரு சைடு பட்டியை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு பீஸில் வந்து பட்டி வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து நான் ராங் சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ராங் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டிருக்கேன். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடு பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டியும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே ஈவனாக இருக்கா, 2 பீஸும் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கொக்கி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கி சைடு பீஸில் வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஐவுக்கு சைடு வந்து அந்த பீஸோட ராங் சைடு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு வச்சு நான் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொக்கி ஸ்டிச் பண்ணதை ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது 2 மடிப்பு இருக்க மாதிரி வந்து நான் மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 மடிப்பு இருக்க அளவுக்கு வந்து நீங்கள் கிளாத்தோட வித்து வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கொக்கி பீஸ் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி ஐவுக்கு சைடு 2 மடிப்பு வர்ற மாதிரி மடிச்சுட்டு நல்ல பக்கம் மேலே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட டாப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அதோட எட்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வித்தில் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் 2 பீஸையும் ஈவனாக வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்கு கிட்ட அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம், கொக்கி டாட் வந்து ஸ்டிச் பண்ணுற இடம் இது எல்லாமே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து கம்மியாக வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வர்ற மாதிரி இருந்தால் லைட்டாக நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பேக் பார்ட்டில் வந்து நம்ம கீழே அந்த பாட்டம் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் கிளாத் வந்து விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச்சில் வந்து நான் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிறேன். இந்த தையல் வந்து நம்ம மடிச்சிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து கரெக்டாக வந்து அதோட எட்ஜில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு வித்து ஒரு 3.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நான் டாட் பிடிச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஷோல்டர் நேர் வந்து ஈவனாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு வித்து 3.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். பேக் சைடு வர்ற டாட்டு
இந்த பேக் சைடு வர்ற டாட் வந்து நெக்கோட உயரத்துக்கு தகுந்த மாரி நீங்க வந்து மாத்திக்கலாம். நெக்கோட உயரம் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 4 இன்ச் வரைக்கும் கூட டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் மேல, ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் இருக்க மாரி வச்சுட்டு, ஒரு 1/2 இன்ச்ல வந்து நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு வந்து மேல இருக்க மாரி வச்சுட்டு, ஒரு 1/2 இன்ச்ல வந்து நான் தையல் போட்டு எடுத்துருக்கேன். இதே மாரி 2 சைடு பீஸ்லயுமே 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் குடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 1 1/4 இன்ச் வித் இருக்க மாரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, எவ்வளோ பீஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அத்தனை பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த கிராஸ் பீஸ்ல ஒரு பீஸுக்கு மேல வந்து இன்னொரு பீஸ வச்சுட்டு, ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாரி எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாரி ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அதோட ஒரு சைடு கார்னர்ல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாரி மடிச்சுட்டு, அதோட எட்ஜ்ல வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. அதாவது மடிச்ச பக்கம் நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்ச பக்கம் வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க அதோட எட்ஜ்ல. இப்ப அந்த பீஸ வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு விட்டுட்டு, நெக்கோட கார்னர்ல நல்ல பக்கம் மேல வச்சுட்டு, இந்த மாரி ஒரு 1/4 இன்ச்ல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு 1/4 இன்ச்ல வந்து நெக்க சுத்தி வந்து நீங்க தையல் போட்டுட்டே வாங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பேக் சைடு போற மாரி தள்ளி விட்டுட்டு, நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. கரெக்ட்டா நெக்கோட ரவுண்டு கிட்டேலாம் அந்த பீஸ மட்டும் லைட்டா மூவ் பண்ணி விட்டுட்டு, இந்த மாரி வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. அதே மாரி இந்த சைடு வர்ற ஷோல்டர் ஜாயினிங்கும் பேக் சைடு போடுற மாரி தள்ளி விட்டுட்டு, நீங்க தையல் போட்டு எடுங்க. முடிக்கும்போது வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்த விட்டுட்டு, நீங்க இந்த மாரி மடிச்சு விட்டுட்டு, பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கங்க. இப்ப நம்ம இதுக்கு உருட்டு பைப்பிங் தான் குடுக்க போறோம். அதனால வந்து நம்ம நாச்சு குடுக்க தேவையில்ல. கரெக்ட்டா அந்த பீஸ வந்து உங்களுக்கு அந்த உருட்டு பைப்பிங் வந்து எந்த அளவுக்கு வித்து வேணுமோ, அந்த அளவுக்கு வந்து மடிச்சு விட்டுட்டு, அதோட எட்ஜ்ல வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. கரெக்ட்டா அந்த மெயின் பீஸுக்கும், அந்த நம்ம குடுத்த கிராஸ் பீஸுக்கும் இடையில வந்து அந்த தையல் வரணும். அதோட அளவு வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து அளவு மடிச்சிருக்கீங்களோ, அதே மாரி முடிக்கிற அளவுக்குமே ஒரே அளவா தான் இருக்கணும். இந்த மாரி த்ரெட் பைப்பிங்கோ, உருட்டு பைப்பிங்கோ குடுக்கும்போது வந்து, நீங்க அந்த குட்டி குட்டி சிசர் கட் வந்து குடுப்போம்ல, அது வந்து குடுக்க தேவையில்ல. இப்ப நெக்கோட வளைவுகிட்டலாம் கரெக்ட்டா வந்து ஈவனா இருக்க மாரி, ஒரே அளவுல இருக்க மாரி மடிச்சு விட்டுட்டு, இந்த மாரி நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. த்ரெட் பைப்பிங்கும் இதே மாரி தான் குடுக்கணும். நம்ம வந்து இப்ப சும்மா வந்து அத மடிச்சுட்டு வந்து தையல் போடுறோம். இப்ப த்ரெட் குடுக்குறா இருந்தா, அந்த பீஸ்ல வந்து த்ரெட்ட வந்து உள்ள வச்சுட்டு, இந்த மாரி மடிச்சுட்டு தையல் போடலாம். இந்த மாரி அந்த எண்டு வரைக்குமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், பேக் ஸ்டிச் போட்டு நீங்க கிளாத்த வந்து வெளியில எடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த உருட்டு பைப்பிங் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எல்லா இடமுமே ஒரே ஈவனா வந்திருக்கு. நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் குடுத்து ஸ்டிச் பண்ணும்போது, ரொம்ப ஃபாஸ்ட்டா ஸ்டிச் பண்ணாம, கொஞ்சம் ஸ்லோவா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னாலே ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட சென்டர்ல நான் லைட்டா வந்து ஒரு டிசைன் குடுக்குறேன். இப்ப வந்து ஸ்லீவ எடுத்துக்கிட்டு, அதோட சென்டர் வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. நான் ஒரு ஸ்லீவ்ல வந்து இந்த மாரி சென்டர் நேர் வந்து ஸ்கேல வச்சுட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். இப்ப இந்த சென்டர்ல இருந்து ஒரு 1 இன்ச் வந்து அகலத்துக்கு வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கங்க. நான் கொஞ்சம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுருந்தேன். அதனால வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு, அந்த சைடும் ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 3 லைன் வர்ற மாரி வந்து நான் ஸ்டிச் பண்ண போறேன். அதனால சென்டருக்கு இந்த பக்கமும், அந்த பக்கமும் வந்து இந்த மாரி 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப வந்து கிளாத் வந்து நம்ம அதிகமா விட தேவையில்ல. இப்ப கரெக்ட்டா சென்டர் நேர் வந்து பிடிச்சுட்டு, அந்த கிளாத்த வந்து பிடிச்சுட்டு, ஒரு நூல் அளவுக்கு வந்து நீங்க ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. அதாவது ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு போட்ட லைன்லயும் அதே மாரி ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. இது ஸ்லீவோட சென்டர் கிட்ட மட்டும் லைட்டா ஒரு டிசைன் வர்ற மாரி குடுத்துருக்கேன். இதே மாரி இந்த சைடு போட்ட லைன்லயும் நம்ம லைட்டா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்க மாரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி தையல் போட்டதுக்கப்புறம் ஸ்லீவோட ஃபோல்டிங்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து வித்து குடுத்துருந்தோமோ, அத வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். நான் ஸ்லீவ் வந்து ஹெம்மிங் பண்ணல.
அப்படியே வந்து நான் கரைப்பகுதி இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங் பண்ணாம அப்படியே வந்து நான் மடிச்சு அடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ப்ளவுஸோட கட்டிங் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 77 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. அதனால நான் கரைப்பகுதி வர்ற மாரி தான் இந்த ஸ்லீவ வந்து நான் மடிச்சு போட்டிருந்தேன். அதாவது மடிச்சு அடிக்க வந்து எக்ஸ்ட்ரா துணி இல்லாதனால வந்து அந்த கரைப்பகுதி வர்ற மாரி வந்து நான் மடிச்சு போட்டிருந்தேன். இப்ப இதே மாரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிளைனா இருக்கிற ஸ்லீவுக்கு வந்து இந்த மாரி குடுக்கும்போது கொஞ்சம் அழகா இருக்கு. இதுக்கு மேல வந்து நம்ம பீடு கூட குடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனா நான் பீடு குடுக்காம லைட்டா லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுக்கு மேல வந்து நீங்க பீடு குடுத்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா, அதுவும் அழகா தான் இருக்கும். இப்ப 2 சைடு ஸ்லீவுமே இந்த மாரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த சைடு ஸ்லீவையும் நான் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். பாட்டம்ல வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஹெம்மிங் கூட பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 2 சைடு ஸ்லீவுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்ப ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஷோல்டரும் வந்து சென்டர் வந்து கரெக்ட்டா வர்ற மாரி வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு சைடு 1/2 இன்ச்சில வந்து நான் தையல் போட்டிருக்கேன். அதே மாரி இன்னொரு சைடும் நம்ம வந்து 1/2 இன்ச்சில வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு வந்து வித்து குடுத்துருந்தீங்களோ, அந்த அளவுல வந்து நீங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. பிகினரா இருக்கவங்க ஃபர்ஸ்ட்டு சென்டர் நேர் வச்சுட்டு, இந்த மாரி நீங்க தையல் போடும்போது வந்து, ஸ்லீவ் வந்து ஃபைனலி ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது வந்து ப்ளஸ் மாரியான சிம்பிள் வந்து வரும். இது பிகினர்ஸுக்கான டிப்ஸு தான். ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்க நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நான் தையல் போட்டதுக்கப்புறம், அத சேர்த்து வச்சு நான் இன்னொரு சைடு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த தையல் வந்து 2 சைடும் வர்ற மாரி வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் வந்து நீங்க தையல் வந்து 2 வாட்டி வந்து போட்டு எடுத்துக்கங்க. 2 சைடு ஸ்லீவுக்குமே இந்த மாரி வந்து 1/2 இன்ச்சில வந்து நம்ம 2 பக்கமுமே 2, 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலி வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ எடுத்துக்கிட்டு ஸ்லீவோட ரவுண்டு, அந்த பட்டி பீஸோட ரவுண்டு எல்லாமே வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. அதாவது ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து பட்டி பக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து வித்து இருக்கோ, அந்த அளவ வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ண நேர் வந்து நம்ம கிளாத்த வந்து இந்த மாரி ஈவனா பிடிச்சுட்டு, அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து தையல் வரும்போது நிப்பாட்டிட்டு, நீங்க வந்து அதுக்கப்புறம் இந்த சைடு கிளாத்த வந்து பிடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாரி ஒரு வாட்டி வந்து தையல் போட்டதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கேப்ல வந்து இன்னும் 2, 3 ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கங்க. இதே மாரி இந்த பக்கமும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு 1/4 இன்ச்ல வந்து இன்னொரு தையல் வந்து நீங்க போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலி இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து இவ்வளவுதான். இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.